ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க பாலக்காடு பக்கத்தில் உள்ள சித்தூருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸுக்கான மேட்சுங்க. கேலக்ஸி லெஜெண்ட்ரி ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே நாள் தான் 8 டீம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 டீமில் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு ப்ரைஸ் ரவுண்டெலாம் முடிக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சாந்தோம் ரெசிடென்ஷியல் பப்ளிக் ஸ்கூலோட கிரவுண்டு. லெஜெண்ட்ஸ் டீம்னால பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம இந்த கண்டக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இது ஒரு புது கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெஜெண்ட்ஸ்க்கான ஒரு மேட்ச்சு. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போவும் உள்ள ஓப்பன் மேட்ச் போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸுக்கான மேட்ச் 1985 அபோவுக்கு உள்ள மேட்ச் போட்டிருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கண்டிஷனே நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மரம் தான். நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். இப்போ வெயில்னே சொல்ல முடியாது, பிச்சு மட்டும்தான் வெயிலாக இருக்கும். மற்றபடி இப்போ ஆடியன்ஸ்லாம் வந்தாங்கன்னா உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஷியலாக உள்ள செட்டப் இருக்குது. நல்லாயிருக்கு கைஸ். நம்மளை பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. 5:30 போல் கோயம்புத்தூரில் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு அண்ணா வந்துட்டு காரில் பிக்கப் பண்ணிட்டு வந்து நம்மளை விட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து நம்மளுக்கு ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது கைஸ். ஓரளவுன்னு சொல்ல முடியாது, வேற லெவலாக இருக்குது. ஒரு ஃப்ளாட் பிச்சு. பவுலருக்கு எந்த விதத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமோ அதை விட பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். சூப்பராக இருக்கும் டோர்னமெண்ட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க, வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதான் அவனோட ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு லெஜெண்ட்ஸுக்காக போடுற மேட்ச்சில். முக்கியமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரியல் ட்ராஃபி. யாருன்னா என்னோட பாஸ்ட் பிளேயரான, அதாவது டீம்மேட்டான முரளிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்களாம். ஸோ அவங்களோட மெமோரியெல்லாம் நடத்துகிறாங்களாம். இதோட ட்ராஃபி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முரளி மெமோரியல் ட்ராஃபின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ഗാലക്സി ലെജൻഡ് ലീഗ് വർഷങ്ങൾക്ക് ശേഷം ക്രിക്കറ്റിൽ മുൻകാലങ്ങളിൽ ക്രിക്കറ്റ് കളിച്ചു പോയ ആളുകളെയൊക്കെ ഒത്തൊരുമിപ്പിച്ച് കൊണ്ടുപോകാൻ വേണ്ടി രാജവട്ടനും കൂട്ടരും എടുത്തിട്ടുള്ള ഈ ഒരു എഫേർട്ട് ചെറിയൊരു കാര്യമല്ല. ഗാലക്സി പ്രീമിയർ ലീഗിന് എല്ലാവിധ മുരളി മെമ്മോറിയലാണ്. മുരളിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഒരുപാട് കാലം ഈ ഗ്രൗണ്ടുകളിലെല്ലാം ക്രിക്കറ്റ് ഫ്ലഡ് ലൈറ്റിലാണെങ്കിലും പകൽ ടൂർണമെൻറ്റുകളും ഗാലക്സിയുടെ നെടുന്തൂണായി കളിച്ചുകൊണ്ടിരുന്ന ബൗളറായിരുന്നു മുരളി. മുരളിയുടെ ഓർമ്മയ്ക്കായി ഈ ഒരു നടത്തുന്ന ടൂർണമെൻറ്റിന് എല്ലാവിധ ആശംസകളും നേരുന്നു. കൺഗ്രാജുലേഷൻസ് രാജോട്ടാ. താങ്ക് യു ബെസ്റ്റ്. ചങ്ങാതിക്കൂട്ടം ടീമിൻ്റെ ക്യാപ്റ്റൻ. ഒരു 25 വർഷമായി ഫുൾ ടൈം കളിയും ഒരുപാട് കാര്യങ്ങളിൽ ഇടപെടുന്ന ആളാണ്. ഒരു രാഷ്ട്രീയവും സമൂഹത്തിലെ പല കാര്യങ്ങളിലും ഓടുമ്പോൾ കളിയും അദ്ദേഹത്തിന് ലഹരി ഉള്ളതുകൊണ്ടാണ് വന്നിരിക്കുന്നത്. 7 മണിക്ക് എത്തുന്നത് ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല സിദ്ദീഖിന്. എന്തായാലും സിദ്ദീഖ് വന്നതിന് വളരെ സന്തോഷം. ഗാലക്സി എല്ലാ സമയങ്ങളും എന്തെങ്കിലും ഒരു പ്രീമിയർ ലീഗ് സംഘടിപ്പിക്കാറുണ്ട്. ഗവൺമെൻറ് പ്രീമിയർ ലീഗ് ആയാലും ജൂനിയേഴ്സിൻ്റെ ആയാലും സീനിയേഴ്സിൻ്റെയും ഉണ്ടായത്. ഈ പ്രാവശ്യം 40 വയസ്സിന് മുകളിലുള്ള ആളുകളാണ്. ഇത് അകാലത്തിൽ പൊലിഞ്ഞുപോയ ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട ക്രിക്കറ്റ് താരമാണ് മുരളി. മുരളിയുടെ ഓർമ്മയ്ക്ക് വേണ്ടി ഒരു ഫ്ലഡ് ലൈറ്റ് നടത്തണമെന്നാണ് മനസ്സിലുണ്ടായിരുന്നത്. എന്തായാലും ഫ്ലഡ് ലൈറ്റ് നമ്മുടെ ജനുവരിയിൽ ഗാലക്സി കപ്പ് വരുന്നുണ്ട്. അതിൽ വളരെ നല്ല രീതിയിൽ തന്നെ മുരളിയുടെ ഒരു മെമ്മോറിയൽ ഉണ്ടാവും. അപ്പോൾ ഒരു 40+ ഇപ്പോൾ ഒരു ഹരം വന്നിരിക്കുകയാണ്. പാലക്കാട് ഒരു മത്സരം റെഡ്സൺ പ്രീമിയർ ലീഗ് നടത്തി. ഇപ്പോൾ രണ്ടാമത് നമ്മൾ നടത്തുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ സെക്കൻഡ് സാറ്റർഡേ ഒഴിവുള്ളതുകൊണ്ടാണ് 7 ടീം. എന്തായാലും മുരളിയുടെ പേരിൽ ഗാലക്സി വളരെ നല്ല രീതിയിൽ തന്നെ സമുചിതമായിട്ടൊരു കാര്യങ്ങൾ ആഘോഷം പറഞ്ഞാൽ കളിയിൽ ആഘോഷം ഉണ്ടാവും. സത്യം മുരളിയുടെ വേർപാട് ഒരു വേദന തന്നെയാണ്. ആരുടെ വേർപാട് നമുക്കൊരു വേദന തന്നെയാണ്. അത് നമ്മുടെ കൂടെ കളിച്ച് എല്ലാ സമയങ്ങളും ഉണ്ടായിരുന്ന ആൾ, പാലക്കാടിലെ അറിയപ്പെടുന്നൊരു താരം. ഉള്ള നഷ്ടം എന്തായാലും നഷ്ടം തന്നെയാണ്. അദ്ദേഹത്തിനും കുടുംബത്തിനും ഐശ്വര്യങ്ങൾ ഉണ്ടാവട്ടെ. എന്തായാലും ഗാലക്സി നടത്തുന്ന ഈ ഒരു പ്രീമിയർ ലീഗ് 7 ടീമുകളാണ്. 6 ഓവറാണ് മത്സരം. അത് പാലക്കാട് ജില്ലയിലെ സീനിയേഴ്സുള്ള ടീമുകൾക്കാണ് ആദ്യം പ്രാധാന്യം കൊടുത്തിരിക്കുന്നത്. ഇനിയും നടത്തുമ്പോൾ കുറച്ചുകൂടി ഒരു 12 ടീമിനെ കൊണ്ടുവരണം. ഇപ്പം 40 വയസ്സിലുള്ള ആളുകൾ ഇപ്പോൾ 120 എത്തിയിട്ടുള്ളൂ. ഇനിയൊരു 200 പ്ലേയേഴ്സോളം വരുന്നുണ്ട്. അപ്പോൾ നെക്സ്റ്റ് ടൈമിൽ നമ്മൾ നടത്തുമ്പോൾ 12 ടീമുകൾ ഉണ്ടാവും. അതിലെല്ലാവരും കൂടെ ഉണ്ടാവണം. എന്തായാലും ലെജൻഡ്സ് പ്രീമിയർ ലീഗിൽ ഇന്ന് തുടക്കമാണ്. ഫസ്റ്റ് മത്സരം ഗാലക്സിയും ചങ്ങാതിക്കൂട്ടമാണ്. ഇതിലും ചങ്ങാതിക്കൂട്ടത്തിനും എല്ലാവിധ ആശംസകളും. താങ്ക് യു.
Legends Premier League Murali Memorial Floodlight ആണ് ഉദ്ദേശിച്ചത്. അത് കട്ട് பண்ணப்பா. Galaxy Legends Premier League നമ്മുടെ മുരളിയുടെ ഓർമ്മയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാണ് 7 ടീമുകളിലെ ലെജൻസ് പ്രീമിയർ ലീഗ് 40 വയസ്സിന് മുകളിലുള്ള ആളുകളുടെ ആദ്യത്തെ മത്സരം ചങ്ങാതിക്കൂട്ടും ഗാലക്സിയാണ്. 6 ഓവറാണ് മത്സരം. 10 പ്ലേയേഴ്സ്, ഒരു ഇമ്പാക്റ്റ് ഇൻക്ലൂഡ് ചെയ്യാം. ടോസ് ഇടാൻ പോകണം. Galaxy won the toss. Fielding. Okay. ஹலோ கைஸ், இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங் மேட்ச்சு, ஓப்பனிங் மேட்ச்சு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்காதி கூட்டம் விசஸ் கேலக்ஸி. இதில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வான் த டாஸ் அண்ட் எலெக்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட். 6 ஓவர் மேட்ச்சு. தெர் இஸ் நோ பவர் பிளே. வந்துட்டு ஏன்னா 30 இயர் சர்க்கிள் தான் பவுண்ட்ரியா, ஸோ பவர் பிளே கிடையாது. சங்காதி கூட்டம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க. 6 ஓவர் மேட்ச்சு. இது ஒரு புது கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லெஜெண்ட்ஸ் ப்ரீமியர் லீக்னு ஒன்று வந்துட்டு நான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஸோ கமெண்ட்டில் திட்டாதீங்க. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் தெரியும். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் அனுபவம். தனியாக வந்து எடுக்கிறேன். இப்போது வந்துட்டு எப்பவும் யாராச்சும் என் கூட வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் வந்திருக்கேன். அண்ணன் வந்துட்டு வேறு ஒரு டோர்னமெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்ஸர் சுப்ரீம்னு சொல்கிற ஒரு பாலை வச்சு தான் வந்துட்டு இந்த ஃபுல் மேட்சும் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் வெயிட் இருக்கும். வெயிட்லெஸ் தான், கொஞ்சம் லைட்டாக மீடியம் இருக்கும். சங்காதி கூட்டம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் சுல்ஃபி அண்ணனும், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் அருண் ப்ரோவும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கேலக்ஸியிலேருந்து சுனில் வந்திருக்காரு. இது ஒரு 6 ஓவர் கொண்ட மேட்ச்சு. ஸ்டார்ட் த மேட்ச். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பேஸ்ஃபுல் டெலிவரி, இன்சைட் எட்ஜ் பட்டு நேராக ஜம்ப் கலட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க கேலக்ஸிக்காக விக்கெட்டை. சுனில் இந்த விக்கெட் கானுங்க. சுல்ஃபிக் ரவியோட விக்கெட் கான். நல்ல பவுலிங். டீம்ஸ் நல்லா சேர் பண்ணுறாங்க பவுலரை. ஸ்ட்ரைக்கிங் என்ன பட்டு குட் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் உள்ள கொண்டு வந்தாரு. ஸ்ட்ரைட்ல ஒரு கிளாசிக்கான சிக்ஸுங்க. பேட்ல இருந்து, அதாவது அருண் சொல்லியிருப்பாம்ல, அவரோட பேட்ல இருந்து முதல் 6, இந்த டீமுக்கான முதல் 6 ஸ்கோர் பண்ணியிருக்காரு அருண். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக சாஃபி மட்டாபி. சாஃபி டு சாஜித். ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா பேஸோட போட்டிருக்காரு. பால் திரும்பவே இல்லை, நேராக வந்துச்சு. பேட்ஸ்மேனாக ரீட் பண்ண முடியல. ஸோ டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ் ஃபுல் டாஸ் பாலுங்க. வே பிக்குங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டு. மான்ஸ்டர் ஃப்ரம் த ஷாஜித்துங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. சிங்கிள் விக்கெட் லாஸ் பண்ணி 18 ரன் ஆடிருக்காங்க சங்காதி கூட்டம். செகண்ட் பால் போட சுரேஷ். ஸ்ட்ரைட்டாக சாஜித். நல்ல ஒரு கட் வேரியேஷன். ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் தடுக்க முடியலங்க. ஃபீல்டர் கிராஸ் பண்ணியிருக்கு. 6ங்க. வாங்காண்டி திசையில் ஒரு பெரிய 6 சாஜித் பேட்ல இருந்து. இது 2வது 6. ஃபோர்த் பால் ரீ. நல்லா பிச் பண்ணி போட்டார். நல்லா ஃபீல்டிங். அங்கே பிச் சைடில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 4க்கான சான்ஸ் இருந்துச்சு. நல்லா ஃபீல்ட், நல்லா சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஓவருக்கு 29 ரன்னு. சிங்கிள் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க சங்காதி கூட்டம். 4th ஓவர் போடுறதுக்காக லத்தீஃப் வந்திருக்காரு டு சாஜித். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஃபீல்டுங்க. சிங்கிள் கிடைக்கும். லத்தீஃப் டு அருண். ஷாட்டுங்க. ஸ்லாட் டெலிவரி. ஹைட்டாக அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சுங்க. கேட்ச் டேக்கன் பை Sulfi. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூபர்ஸ் பண்ணா சித்திக். கேப்டன். நல்ல ஃபீல்டிங். அங்கே சுனில் ப்ரோ கிட்ட இருந்து நல்ல ஃபீல்டிங்கு. கண்டிப்பாக 4 போயிருக்க வேண்டியது. 3 ரன் சேவ் பண்ணியிருக்காரு டீமுக்காக.
லாஸ்ட் ஒன் பால் ஷாட்டுங்க குட் ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு நல்ல சிக்ஸுங்க ஸ்டைலிஷான ஷாட்டு ஷாட்டுங்க குட் ஷாட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு நல்ல சிக்ஸுங்க செகண்ட் பால் ஷாட்டுங்க ஒரு பிச் பண்ண பால் நேராக பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கையில் பேட்டோட பாட்டமில் அடிச்சிருக்கு பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கையில் நல்ல கேட்சு ஆனால் ஒரு விக்கெட் கான் சங்காதி கூட்டத்தில் லாஸ்ட் டூ ஷாட்டுங்க ஸ்டெப் அவுட் பண்ணி வந்தார் பெரிய சிக்ஸுங்க ஸ்ட்ரைட்டில் சூப்பர் ஆடி இருக்காரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு மௌஜி பேட்டில் இருந்து முடிஞ்சிருக்கு 46 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க சங்காதி கூட்டம் இதுவே கடைசி ஓவர் பவுலர் நேம் ரமேஷ் லாஸ்ட் ஓவர் போட்டு தான் வந்திருக்காரு முதல் பந்தே பார்த்தீங்கன்னா நல்ல பவுல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு பேச டாட் பால் தேர்ட் பால் ஷாட்டுங்க உள்ள கொண்டு வந்தாரு ஒரு பெரிய சிக்ஸ் எங்கேயோ அடிச்சிருக்காங்க ஷாட்டுங்க கேப்டன் பேட்ல இருந்து தேர்ட் பால் பெரிய சிக்ஸுக்கு டார்கெட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் பால் நல்ல கீப்பிங் அங்க ஸ்ரீஜித் கிட்டே இருந்து வைடு விக்கெட் எடுத்திருக்காங்க நல்ல ஸ்டெம்ப் ஓவருக்கு 53 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சங்காதி கூட்டம் 54 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கேலக்ஸிக்கு 36 பந்தில் 56 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணணும்னு அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு கூட்டத்திலிருந்து முதல் ஓவர் போடுறதுக்காக பிரஷோப் வந்திருக்காரு கேலக்ஸி டீம்ல இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல சுரேஷ் ஏட்டாவும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல ராஜு ஏட்டாவும் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க ஃபிளாட்டாக அடிக்கப்பட்ட டெலிவரி நேராக பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் கையில் சிங்கிள் கிடைக்கும் நல்ல ஒரு பேஸோட போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்காரு பவுலர் ஷார்ட் பால் சாரி சிங்கிள் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கேப்டன் ராஜு ஏட்டா விக்கெட்டுங்க நல்ல ஒரு பேஸ்ஃபுல்லான டெலிவரி பேட்ஸ்மேன் பீட்டன் ஆனாரு எட்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா நேராக கேப்டன் கையில் இன்னொரு கேட் பால் ஸ்ட்ரைக்கில் பண்ணி பேட்ஸ்மேனா ஷாஃபி நல்ல ஒரு பாலுங்க சூப்பராக போட்டுருக்காரு நல்ல ஒரு பேஸோட போடுறாரு ஆக்ஷனே ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ஷனாக இருக்கு டாட் பால் செகண்ட் பால் ஷாட்டுங்க ஒரு பிக்கப் ஷாட்டுங்க அகைன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபிளாட் ஷாட்டுங்க ஃபிளாட் பேட் அடிச்சாரு டர்ஃபில் ஆடுற மாதிரி தேர்ட் பால் ஷாட்டுங்க அகைன் பார்த்தீங்கன்னா லாப் பண்ணியிருக்காரு கோயிங் பிக்ங்க இட்ஸ் a way big it's a maximum from the batsman good ஷாட்டுங்க சுரேஷ் ஏட்டா கிட்ட இருந்து லாஸ்ட் டூ ஸ்ட்ரைக்ல சாஃபி ஷாட்டுங்க அகைன் பார்த்தீங்கன்னா லாப் பண்ணியிருக்காரு இதுவும் பார்த்தீங்கன்னா கோயிங் பிக் சிக்ஸ் அனதர் மேக்ஸிமம் ஃப்ரம் த அனதர் பேட்ஸ்மேன் சாஃபி லாஸ்ட் ஒன் பால் ஷாட்டுங்க finds the gap and boundary good ஷாட்டுங்க ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க குட் ஷாட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன் ஓவருக்கு 30 ஆடி இருக்காங்க இன்னும் இருக்க ரிமைனிங் பால்ல 24 வேணும் தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க நல்ல ஒரு பேஸ்ஃபுல்லான டெலிவரி சூப்பரா போட்டிருக்காங்க இவருக்கு மட்டும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த பவுலருக்கு டாட் பால் தேர்ட் பால் ஃபுல் டாஸ் டெலிவரி லெக் சைடுல மடக்கி அடிச்சிருக்காங்க ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டு 2 ரன் எடுப்பாங்களா வாய்ப்பே இல்லைங்க சிங்கிள் மட்டும்தான் ஃபோர்த் ஓவர் போட்டதாக பட்டு இன்னும் 18 பாலுக்கு 20 வேணும் ஒன் பவுன்ஸ் நல்ல ஒரு பவுன்சிங் டெலிவரி பேட்ஸ்மேன் காட் பீட்டட் டாட் பால்ங்கிற கால் தான் இருக்கும்
ஷாட்டுங்க, பெரிய சிக்ஸ், லெக் சைடு பக்கம் போட்டாரு. டைரக்ஷனே மாத்தாம ஒரு பெரிய சிக்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காரு சாஃபி. ஒரு பேட்ல இருந்து 3வது சிக்ஸ். லாஸ்ட் ஒன் பால், the 4th over. அகைன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்ஸ் லெக் சைடுல எங்கேயோ அடிச்சிருக்காரு. இட்ஸ் a maximum much needed boundary னே சொல்லலாம். another ஒரு சிக்ஸ். ஷாட் ஹைட்டா ஏத்திருக்காரு. கொடை கேட்சுக்கான காலே. கேட்ச் டிராப்புங்க. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். 6ஓட அந்த மேட்சை முடிச்சு வைப்பாங்கன்னு பார்ப்போம். நல்ல ஷாட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப டைம் கிடைக்கல. அதாவது ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் பால். ஷாட்டுங்க, ஹைட்டா ஏத்திருக்காரு. 3 ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் ஆகுமா? அங்க கேட்ச் டிராப்பு. சிங்கிள் தான். 6க்கு 3. 6 பாலுக்கு 3 தேவை. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஸ்லாட்ல போடப்பட்ட பந்து பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காரு. கேம் ஓவர் பிக். சோ இந்த 6-2 finishes off his style and finishes match also. so பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க கேலக்ஸி ஸ்போர்ட்ஸ் கிளப். சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. 54ங்கற ஒரு பெரிய ஸ்கோரை பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணி இந்த மேட்சையும் ஃபினிஷ் பண்ணிருக்காரு. நல்ல பேட்டிங். ஸோ நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ச்ல சந்திக்கலாம் கைஸ். பை.